தமிழ்நாடு முழுக்க இந்த தலித்துகள் மற்றும் பழங்குடி மக்களுக்கான சுடுகாடு பிரச்சனை இருக்குது. சுடுகாடு இல்லை, அல்லது இருந்த சுடுகாடை ஆக்கிரமிக்கிறது, பாதை கிடையாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் துரிதமாக ஒர்க் பண்ணுறோம். கட்டாயம் இதை நோக்கி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 82 விதமான சாதிய தீண்டாமைகள் இருக்குதுன்னு சொல்லி பல ஆய்வுகள் சொல்லுது. அதை ஒழிக்கிறதற்கான விஷனா என்ன முன் வச்சுருக்கீங்க? கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலே இதுக்காகத்தான் நாங்கள் வந்து எங்களை அர்ப்பணிச்சிட்ருக்கோம். கோரிக்கைகள் கொடுக்கறது, மனு கொடுக்கறது, போராட்டம் நடத்துறது. இது வந்து இந்த 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 சாதி கொடுமைகளுக்கு எதிராக, சாதி தீண்டாமைக்கு எதிராக தான் எங்களுடைய போராட்டமே. இப்போ நாங்கள் வந்து அதை வந்து போக்குவதற்கு அல்லது அதை வந்து தீர்ப்பதற்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் சொன்ன அந்த கோரிக்கைங்கிறது முதன்மையான கோரிக்கையாக இருக்கும். இதெல்லாம் சொல்கிறது, இந்த சுடுகாடு இல்லை, சுடுகாட்டில் பாதை இல்லை, அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க, அது ஒரு விதமான தீண்டாமை தான். பள்ளிகளில் வந்து இந்த பள்ளியா, இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அல்லது சேர்றதுக்கான அதில் என்ன மாதிரியான தடை இருக்குது, அதுவும் ஒரு விதமான சமூகத்தில் இருக்கிற ஒரு தீண்டாமை வடிவம் தான். இந்த மாதிரி பல்வேறு வடிவம். இதை நாங்கள் வந்து எங்கள் துறை சார்ந்து அதை வந்து பெருமையாக ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தோடு நாங்கள் வைக்கிறோம். இதுவரை இல்லாத அளவுக்கு இதை வந்து எப்படி நாங்கள் மேம்படுத்துறதுன்னு தான் நாங்கள் வந்து அதை ஒரு திட்டமிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.